ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பீம் கட்டியாச்சு. இன்றைக்கி வேலைக்கு வந்துச்சு. பீம்லாம் கட்டியாச்சு. வேலையை வந்து பீம் கட்டிடுவாங்க. இன்றைக்கி காலம் டேப் சுற்றுங்க. செல்லு பீம் எடுக்கணும். கல்லுக்கு தண்ணி விட்டு போகணும். சைட்டாக இருக்குங்களா? எதனா பெண்டாக இருந்தால் தகவல் சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வேலைக்கு வந்தோம். பாருங்கள், இந்த காலத்துக்கு நிறைய பேர் வந்து காலத்துக்கு வந்து 12 ராடு போடுறாங்க. 12 ராடு போடாதீங்க, 16 போடுங்க. சென்ட்ரல் வந்து 10 இல்லை 12 எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். கம்பல்சரி காலத்துக்கு எல்லாமே வந்து நீங்கள் 16 தான் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் மேஸ்திரிங்க பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, அது இன்னும் பேலன்ஸ் தாங்க போய் ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணுறாங்க. நம்ம கீழே ஸ்டெடியாக இருந்தால் மட்டும்தான், வாழ்க்கையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம ஆரம்பன்றது பலமாக இருக்கணும். ஆரம்பம் பலம் இல்லைன்னா எதுவுமே பலம் இருக்காது. அதனால் சரியான ராடு கொடுத்தா தான் பில்டிங் ஸ்ட்ராங் ஆகும். பாருங்கள், அதே மாதிரி இந்த பேசிக் வந்து கம்பல்சரி நம்ம ஒரு அடி காலம் 6க்கு 1 யூஸ் பண்ணுறோங்களா, இது என்ன பண்ணணுன்னா, இந்த ரிங்கு வந்து பேசிக் ரொம்ப அதுக்கு தகுந்த மாதிரி போடணும். அது அநியாயத்துக்கு போடாதீங்க, வேலைக்காரருக்கு இந்த பதிவு. இந்த ரிங்கும் வந்து சரியாக போடுங்க. நிறைய பேர் மனசாட்சி இல்லாமல் 10 ராடில் பீம் போடுறீங்க. தயவுசெய்து வீட்டுக்கார கஷ்டப்படுத்தாதீங்க. பாவம், ரொம்ப கடன் வாங்கியாவது பண்ணுறாங்க. 16 ராடு போடுங்க. ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ராவும் ஆகிட்டு போகுது. இந்த இது பேலன்ஸ் அதிகமாக இல்லைன்னா பில்டிங் பேலன்ஸ் வராது. அதனால் தயவுசெய்து கரெக்டாக ராடு போடுங்க. வாங்கினு தர சொல்லுங்கள். அவங்களுக்கு தெரியாது, உங்களை நம்பி தான் அவங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதான் செய்வாங்க. வீட்டுக்காரங்க பாவம், வேலை ரொம்ப கஷ்டப்பட்டு கடனோட வாங்கி தான் வீடு கட்டுறாங்க. அதை ஸ்ட்ராங்காக பண்ணி கொடுங்க. வாழ்க வளமுடன்.